குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நாத்திகவாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, கடவுள் மறுப்பாளர்கள். இவங்களை சாதாரணமாகவே நினச்சிடாதீங்க. சாதாரணமாக நினச்சிடாதீங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா, அவங்க மோசமானவங்க அப்படி சொல்லலை நான். நாத்திகவாதிகள் என்பவர்கள் பகுத்தறிவாளர்கள். அவர்களுக்கு அறிவும் சிந்தனையும் தெளிவும் மிகவும் அதிகம். அப்போது ஆன்மீகத்துக்கு அவங்க எதிராக இருக்கிறதுனால அவங்க மோசமானவங்க, கேவலமானவங்க, அவங்களெல்லாம் மதிக்கக்கூடாது அப்படி நான் சொல்லலை. நாத்திகவாதிகளை ரெண்டு டைப்பான நாத்திகவாதிகள் இருக்காங்க. பகுத்தறிவில் உச்சம் பெற்று உச்சமான ஞானம் பெற்று மிக தெளிவான சிந்தனையில் இருப்பவர்கள் நாத்திகவாதிகள் அப்படியும் இருக்காங்க. சில நாத்திகவாதிகளுக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் பொய்யுங்க, கடவுள் பொய், எனர்ஜி பொய், சக்தி பொய், சிவ தத்துவம் பொய், இடகலை பிங்கலை பொய், சுஷ்மனா பொய், குண்டலினி பொய், வாசியோகம் பொய், எல்லாம் பொய்யுங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு இது மூடத்தனம், இது முட்டாள்தனம். அதை விட்டுருங்க. அந்த கேட்டகரி பீப்புளுக்குள்ளேயே நான் போல. அந்த முட்டாள்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை. எதை பற்றியும் தெரியாமல் பிளெண்டாக அடிச்சு விட்றது இதெல்லாம் பொய்யுங்க அப்படின்றது, அது அவர்கள் நாத்திகவாதிகளே கிடையாது, அவர்கள் முட்டாள்கள். உண்மையான நாத்திகவாதிகள் கடவுள் மறுப்பாளர்கள்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு அற்புதமான பொக்கிஷங்க. அவங்க ஏன் அவங்கள அற்புதமான பொக்கிஷன்னு சொல்கிறேன், நான் என்ன கேட்குறேன், ஒரு சாதாரண மனிதனுக்கே உண்மைனா என்ன, பொய்னா என்ன, நல்லதுனா என்ன, கெட்டதுனா என்ன, தாய்னா யார், தந்தைனா யார், அன்புனா என்ன, பாசம்னா என்ன, வேஷம்னா என்ன, பணங்காசுனா என்ன, இந்த தெளிவு இருக்கும்போது பகுத்தறிவில் உச்சம் பெற்ற ஞானிகள் இருக்காங்க. சில பேரோட பேரை நான் குறிப்பிட விரும்பலை, ஏன்னா அது சொன்னால் அது அரசியல் ரீதியாக போயிடும், அது வேண்டாம். நீங்களே ஒரு சில பேரை எடுத்துங்க, பகுத்தறிவாளர்கள் எடுத்துங்க, நாத்திகவாதிகளை எடுத்துங்க. மிக உச்சம் தொட்ட சினிமாவிலும் சரி, அரசியலிலும் சரி, அரசியல் கடந்த விஷயங்களிலும் சரி உச்சம் தொட்ட நாத்திகவாதிகள் இருக்காங்க. அப்பேற்பட்ட நாத்திகவாதிகள் அறிவற்றவர்களா? நிச்சயம் கிடையாது. அறிவில் மிகச்சிறந்தவர்கள், மிக தெளிவானவர்கள். அவங்களுக்கு கடவுள் இருக்காருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக 100% தெரியும். ஆனால் அவங்க எப்படி ஏற்றுக்க மாட்டாங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா, சிவன், விஷ்ணு, பிரம்மா, பார்வதி, இயேசுநாதர், மற்ற சக்தி, அல்லாஹ், ஆர்கேஞ்சல் மைக்கேல், இல்லை மற்ற தேவதைகள் அப்படி சொன்னால் தான் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆனால் அவங்களுக்கு ஒரு பேஸ் நிச்சயமாக கிளியராக புரியும். இவ்வளோ பெரிய அறிவும் ஞானமும் பெற்ற ஒரு பகுத்தறிவாளனுக்கு, ஒரு நாத்திகவாதிக்கு நான் என்ன கேட்குறேன், ஒரு கிரியேட்டர் இல்லைன்னா ஒரு கிரியேஷன் உருவாகாது. ஒரு சாதாரண ஒரு கேமராவை படைக்கணும்னா அப்படின்னா ஒரு லைட் இருக்குது, ஒரு லென்ஸ் இருக்குது, ஒரு பாடி இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, உள்ளுக்குள்ளே சென்சார் இருக்குது. இத்தனை விஷயத்தை வச்சு படைக்கும்போது இந்த உடலை படைப்பதற்கு அற்புதமான ஒரு உடம்பு, இப்படி இருக்கணும் கண், இப்படி இருக்கணும் மூக்கு, இப்படி இருக்கணும் நாக்கு. நான் கேட்குறேன், இன்னும் பாருங்க, இன்னும் டீப்பான ஆராய்ச்சிக்குள்ள அந்த பகுத்தறிவாளன் நிச்சயமாக சென்று இருப்பான். அக்கக்கா பிரிச்சு ஆராய்வான் பகுத்தறிவாளன். சாதாரணமாக நினைக்காதீங்க நாத்திகவாதிகள்லாம். நீங்கள் அந்த நாத்திகவாதிகள் நிச்சயமாக அடுத்த கட்டம் உள்ளே போவாங்க. பாருங்க, உடம்புல மற்ற இடம்லாம் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இங்கே குத்தலாம், இங்கே குத்தலாம், இப்படி குத்தலாம், இதை பண்ணலாம். ஆனால் மூளை ரொம்ப சென்சிட்டிவானது. அதை பட்டுன்னு குத்தி பார்க்க முடியுதா? ஏன்னா அந்த மூளை மிகவும் முக்கியமானதுன்றதுனால தான் அந்த மூளைக்கு ஒரு சேஃப்கார்டை போட்டு, மண்டையோடுன்ற ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த போட்டு அந்த சேஃப்கார்டுக்குள்ளே மூளையை வச்சுருக்கான் இறைவன். அப்போ இப்பேற்பட்ட ஒரு டெக்னாலஜியை ஒரு சக்தி கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த சக்தியை பகுத்து ஆராய்பவன், பகுத்தறிவாளன், நாத்திகன் என்பவன் நம்புவானா மாட்டானா? நிச்சயம் நம்புவான். ஆனால் அதை ஓப்பனாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குன்னு தெரியும், நம்மளையெல்லாம் தாண்டின ஒரு சக்தி இருக்குன்னு தெரியும். ஆனால் அதை நம்ம பேர் வச்சோம்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய மற்ற கொள்கைகளுக்கோ இல்லை மற்ற தேவைகளுக்கோ, நலம் சார்ந்த தேவைகளுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருந்தார், அரசியல் பேசிக்கிட்டு இருந்தவர், ஒரு மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவுவாதி. அவர் முதல்ல கடவுள் இருக்குன்னு சொன்னவர் தான். ஆனால் அதுக்கப்புறம் கடவுளே இல்லைன்னாரு. ஏன்? கடவுள் பெயரை சொல்லி இங்கே நடக்கக்கூடிய பித்தலாட்டம், பிரச்சனை, கன்றாவியான விஷயங்கள், மனிதனை சராசரியாக நடத்துவதில்லை, சரிசமமாக நடத்துவதில்லைன்றதுக்காக அந்த கடவுளே வேணான்னு எதிர்த்தார். அப்போ என்ன சொல்றாங்க, கடவுள் நம்மளை மீறிய சக்தி இருப்பது உண்மைதான்றது தெரியும். நீ அதை என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, நான் பரம்பொருள்னு வச்சுக்கோங்க, எனர்ஜின்னு வச்சுக்கோங்க, இயற்கைன்னு வச்சுக்கோங்க, இயற்கை சார்ந்த படைப்புன்னு வச்சுங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் மிக தெளிவாக தெரியும், நம்மை மீறிய, மனித சக்தியை மீறிய ஒரு சக்தி ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றது 100% தெரியும். ஆனால் நாத்திகவாதிகள் தங்களுடைய ஒரு சில தேவைகளுக்காக, பாசிட்டிவான தேவையாக இருக்கலாம், சில பேருக்கு சுயநலம் சார்ந்த தேவையாக இருக்கலாம், ஒரு சில நாத்திகவாதிகளுக்கு மக்களை காப்பாற்ற வேண்டிய தேவைகளாக இருக்கலாம்,
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வேறு சில பாதையில் அழைத்து செல்ல வேண்டும், வேறு சில விஷயங்களை காட்ட வேண்டும் என்ற தேவைகளாக இருக்கலாம். ஆனால் அந்த நாத்திகவாதிகளுக்கு நிச்சயமாக தெரியும் மனிதனை தாண்டிய சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று. ஆகையினால அவரோட ஃபாலோவர்ஸா நீங்கள் இருக்கீங்க, நாத்திகவாதிகளை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுறீங்க பார்த்து அப்படின்னா, அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களுடைய வெளி தோற்றத்தையும் வெளியே பேசக்கூடிய விஷயத்தையும் வைத்து மட்டும் ஏமாந்து விடாதீர்கள். அவங்களுடைய ஆள் மனசை நீங்கள் கவனிக்கணும். அவங்களுக்கு இவ்வளோ தூரம், இந்த சாதாரண மனுஷனுக்கே இவ்வளோ விஷயம் தெரியுதுன்னா, பகுத்து ஆராய்ந்து அறிபவனுக்கு நிச்சயம் இந்த உண்மை என்பது நிச்சயம் புரியும். ஸோ கவனமாக இருங்க. உண்மையை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா நீங்கள் பிடிக்க வேண்டியது நாத்தியவாதியையோ இல்லை பகுத்தறிவாளனையோ இல்லை மற்ற மனிதர்களோ கிடையாது. உண்மை உங்களுக்கு வேணும். உண்மையான ஆன்மீகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை வந்து வாழ்க்கையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நான் வந்து மனதளவுலையும் போகணும், உடல் அளவுலையும் போகணும், இந்த உடலை தாண்டிய பிறவி இல்லா பெருவாழ்வு நிலையை நான் அடையணும் அப்படின்னா நீங்கள் பிடிக்க வேண்டியது உண்மையான அந்த ஆன்மீகம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களுக்கு தேவை உண்மையை நோக்கிய பயணம் தான். இது நாத்தியவாதிகளுக்கு நிச்சயம் தெரியும். பட் ஒரு சில காரணங்களுக்காக அவங்க விலக்கி வைத்திருக்கிறார்கள். அதுதான் நாத்தியவாதிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பியூட்டி.